ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக கொழுக்கட்டை பாயாசம், பீட்ரூட் தேங்காய் பூரணம் வச்சு ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டை, இதோடவே ஜவ்வரிசி பால் பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப் அளவு நைலான் ஜவ்வரிசி 1 கப் தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருந்தேன். திரும்ப 1 கப் அளவு தண்ணி. குக்கரில் 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம், அல்லது சட்டியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நல்லா வெந்து வந்திருக்கு. இனி இதில் 1/2 லிட்டர் அளவு கெட்டியான காய்ச்சின பால், 1/2 கப் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. 3லேருந்து 4 ஏலக்காய் லேசாக தட்டி சேர்த்துக்கலாம். மிதமான தீயில 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா குறுகி வரட்டும். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பால் பவுடர் எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி குறுக வச்சு எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லேசாக குறுகி வந்ததும் தீ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சமாக நெய் சேர்த்து கிஸ்மிஸ் தாளித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். நெய்யோடு சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி பாயாசம் ரெடி பண்ணியாச்சு. இனி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பச்சரிசி மாவு, நல்ல நைஸான மாவு பயன்படுத்திக்கோங்க. கடையில் இடியாப்பு மாவு கொழுக்கட்டை மாவுன்னு கிடைக்கும், அதை கூட பயன்படுத்திக்கலாம். வறுக்காத மாவாக இருந்தால் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்தெடுத்திங்கன்னா கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். தோல் நீக்கி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. 1/4 கப் இருக்குது. வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி கொதிக்க வச்சு எடுக்கணும். 1 டீஸ்பூன் நெய். நல்லா கொதிச்சதும் தீ ஆஃப் பண்ணி மாவில் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க இருக்கணும். 1 கப் மாவுக்கு 1/4 கப் அளவு தண்ணி அளவுகள் சரியாக இருக்கும். பீட்ரூட் ஜூஸ் சேர்க்குறதால சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல கலர்ஃபுல்லாக, அதே நேரத்தில் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். பீட்ரூட் ஜூஸுக்கு பதிலாக கேரட் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் சரியாக இருக்கும். ஒருவேளை கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டால் தண்ணி சூடாக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஓரளவு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். சட்டுன்னு ரொம்ப சிம்பிளாக தேங்காய் பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவு துருவன தேங்காய், 1/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை, 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சீனி கூட பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக தேங்காய் பூரணம் ரெடி பண்ணியாச்சு. கொழுக்கட்டை மாவு கை பொறுக்கிற சூடு வந்திருக்கு. நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. ஹார்டாக இருந்ததுன்னா வெடிப்பு விழும். சாஃப்டாக இருக்கணும், அதே நேரத்தில் கையில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக வரும். கையில் கொஞ்சமாக நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் இதில் கொஞ்சமாக பூரணம் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப அதிகம் வச்சிடக்கூடாது, கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. பூரணம் அதிகமாக இருந்ததுன்னா எடுத்து அப்புறப்படுத்திக்கோங்க. பூரணம் எதுவும் வெளியே வராமல் நல்லா மூடி எடுத்ததுக்கு அப்புறமா உருட்டி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கொழுக்கட்டை வச்சிருந்தா கொழுக்கட்டை வச்சு கூட பயன்படுத்திக்கலாம். எல்லாம் உருண்டைகளாக பிடிச்சு வச்சாச்சு. வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் முதல்ல ஒரு இட்லி தட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே ஒரு தட்டு வச்சு கொழுக்கட்டை வேக வச்சிங்கன்னா கொழுக்கட்டையில் தண்ணி பட்டு பாலாகாமல் இருக்கும். தட்டில் எண்ணெய் தடவிட்டே வச்சுக்கலாம், அல்லது வாழை இலை அல்லது துணி பயன்படுத்திக்கோங்க. துணி பயன்படுத்துறதா இருந்தால் காட்டன் துணியை நனைச்சி பயன்படுத்திக்கோங்க. கொழுக்கட்டை ஒவ்வொன்றா அடுக்கிடலாம். இட்லி பாத்திரத்தை மூடி 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அதிகமான தீ, அதுக்கப்புறமா மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10லேருந்து 11 நிமிஷம் போல் ஆயிருக்கு. கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும். கொழுக்கட்டை வெந்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு பீச் நிறத்தில் இருக்கு. சுட பாயாசத்தையும் இதோடய கலந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஜவ்வரிசி பால் குடல் புண்ணை ஆற்றக்கூடியது. பீட்ரூட் சேர்த்து கொழுக்கட்டை செஞ்சுருக்கிறதால ரொம்ப ஹெல்த்தியானது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. பால் பாயாசத்தோட பீட்ரூட் கொழுக்கட்டை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.